ஆமா என்னத்த பாக்க இங்க பாரு நீ யாரு இல்ல நீ இப்ப இங்கதான் கவனிக்க முடியா இப்ப நான் என்ன சொன்னேன் நீ யாருமா நான் இந்த வீட்டு எஜமானி தோழி பெண்ணு நான் தான் செங்கமலம் தாத்தா அம்மா என் வீட்டுக்காரி உள்ள இருக்க ஏ அம்மா வேலைக்காரிக்கு என்ன சுவாலி சொந்தக்காரி உள்ள இருக்க சுவாலிக்காரிக்கு இங்க என்ன வேலை நீ போய் அந்த எஜமானி அம்மாவை வர சொல்லு பார்த்தா செங்கமலம் இந்த கிழவனுக்கு வயிற்றுல பசி இல்லை இருக்கு முட்டில் பசி வயிற்றுல பசினா தான் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாரு பாக்கியா பாலத்தில் உப்புமா காப்பி சூடாங்க மணக்கு மாமாவுக்கு எப்பண்டா அப்படியா அதனால நீ போய் அந்த மாவிசைக்கு வர சொல்லு ஆமா நம்மளுக்கு ஏன் வம்பு அக்கா மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டார இறந்தவங்க வந்தாரு ஆமா நான் அன்னம் போட போனேன் கிழவருக்கு நான் போட்டா அவரு வீங்க மாட்டாராம் வேங்க மாட்டாராம் இதுக்கு மேல வீங்கினா வெடிச்சு போறாரு அவனுக்கு சாப்பாட்டால இல்ல மாத்திரை போட்ட வேலை அதனால நீ போய் அன்னம் போடு மாவிசைக்கு ஆனவா தலையிலே முக்காடிட்டு முகத்தை மறைத்து கொண்டு அந்த அம்மா தலையை நிமித்து வைங்க புடதி வெளிக்க போகுது பாவம் முக்காடு போட்டா முகத்தை மறைத்து கொண்டு வருகிறாள் ஏ அம்மா மாவிசைக்கு முகத்தை காட்டு முக்காடை எடுத்து அன்னம் போட்டா தாத்தா உன்னை முக்கால வாழ வைப்பேன் முகத்தை மறைத்து முக்காடு போட்டு அன்னம் போட்டையானா உங்க அப்பா உன்னை மூலையில வச்சு பாப்பாரு முகத்தை மறைத்ததை எடுத்தா முக்காடை எடுத்தா தாத்தா என்னாங்கன்னா கையில என்ன வச்சிருக்க ஐயோ தாத்தா சாப்பிட்டா 6 மாசம் ஆச்சு தாய் 6 மாசம் ஆச்சா தேனும் தினமாவும் சாப்பிட்டோம்னு வை தாத்தா விக்கி செத்து போவேன் தாத்தா அப்ப எங்க வீட்டுல பழைய சோறு நார்த்தங்காய் ஊறுகாருக்கு தரட்டுமா எப்படி இருக்கு ஓ உனக்கு புண்ணும் பொடியா இருக்கு பழைய சோறு ஒத்துக்கிடாது பழைய சோறுலாம் பிடிக்காது நீ வலுத்த கிழவனா தான் இருப்ப உங்களுக்கு தாத்தா எங்க வீட்டுல அரிசி இருக்கு தரட்டுமா மேளக்காரர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து மேளமும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேளக்கார கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏடி அம்மா மாவிசைக்கு அரிசி கொண்டு போட்டையா